والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وأصحابه وذرياته أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى. صدق الله العظيم. وعن النبي صلى الله عليه وسلم: فرض رسول الله صلى الله عليه وسلم صدقة الفطر طهرة للصائم من اللغو والرفث وطعمة للمساكين، أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவனுடைய சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக எங்களுக்கும் நம்மின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அன்பையும் அருளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு உன்னதமான காலம் இந்த ரமலானுடைய காலம். இந்த ரமலானுடைய காலம் நம்மிடத்திலே வந்து இன்று நம்மை விட்டும் விடைபெற இருக்கிறது. இந்த ரமலான் நம்மிடத்திலே வந்து இந்த ரமலான் மூலமாக எத்தகைய மாற்றங்கள் நம்ம இடத்துல வந்திருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, பள்ளியை விட்டும் தூரமாக இருந்த மக்களை பள்ளியின் பக்கம் நெருக்கமாக வைத்திருக்கிறது இந்த ரமலான். அல்லாஹ்வை விட்டும் தூரமாக இருந்த மக்களை அல்லாஹ்வுடன் நெருக்கி வைத்திருக்கிறது இந்த ரமலான். எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உள் அச்சத்தை, அந்த உள் உணர்வை நோன்பின் மூலமாக நமக்கு தந்திருக்கிறது இந்த ரமலான். இன்னும் நம்முடைய அமல்களிலே ஆர்வங்களை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறது இந்த ரமலான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏகப்பட்ட மாற்றங்களை நம்மிடத்திலே இந்த ரமலான் கொடுத்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உன்னதமான ரமலான் நம்மை விட்டு செல்ல இருக்கிறது. இந்த இறுதி தருணத்திலே நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்களும், இதற்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்களையும் இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனையாக நாம் எடுத்துக்கொள்வோம். கண்ணியத்திற்குரியவர்களே, முதலாவதாக இந்த ஒரு மாத காலம் ரமலானை அல்லாஹ் அடைய வைத்தான்ல, அதுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எத்தனையோ மக்கள் சென்ற வருடம் முழுவதுமாக இருந்தாங்க. ஆனா ரமலானுக்கு முன்பதாக அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. ஆனா அந்த லிஸ்ட்லாம் அல்லாஹ் தாலா நம்மளை வைக்காம, அல்லாஹ் தாலா இந்த புனிதமான ரமலான்ல அல்லாஹ் தாலா நம்மளை உயிரோட வச்சு அமல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் தாலா கொடுத்திருக்காங்க. இதுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல அதிகமாக நாம நன்றி செலுத்தணும். ரமலானை அடைந்த மக்களுக்கும் ரமலானை அடையாத மக்களுக்கும் மத்தியில மிகப்பெரிய ஒரு வித்தியாசங்கள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல 2 நபர்கள் ஒரே நேரத்துல முஸ்லிமாக ஆகிறாங்க, இஸ்லாத்துக்கு வராங்க. அதுக்கு பிறகு ஒரு வருடம் கழிச்சு ஒருத்தவர் ஷஹீதாக ஆகிறாரு. அல்லாஹ்வுடைய பாதையில, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி போர் புரிந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி வெட்டுப்பட்டு உயிர் தியாகம் செய்கிறாரு. அவர் மௌத்தாகிறார். இன்னொருத்தவர் ஒரு வருடம் கழித்து மௌத்தாக ஆகிறாரு, இயற்கையான மௌத்தாகிறாரு. இப்ப தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கனவுல பார்க்கறாங்க, 2 பேரும் சொர்க்கத்து வாசல் முன்னாடி நிக்கிறாங்க. ரெண்டாவதா ஒருத்தர் மௌத்தானார்ல, அவர் முதலாவதாக சொர்க்கத்துக்கு போறாரு. எந்த மனிதர் ஷஹீதாக அல்லாஹ்வுடைய பாதையில போய் அல்லாஹ்வுக்காக வேண்டி உயிர் தியாகம் செஞ்சாரோ அவர் இரண்டாவதாக சொர்க்கத்துக்கு போறார். அப்ப இத பார்த்தவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிருச்சு. அப்ப சஹாபாக்கள் சொன்னப்ப சஹாபாக்களுமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க.
அப்ப நபி அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவர் 1 வருஷத்துக்கு முன்னாடி மௌத்தாயிட்டாரு, இவர் 1 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு. எத்தனை தொழுகைகள் அவரை விட அதிகமா தொழுதிருப்பாரு. அது மட்டுமல்ல, ரமலான் மாதத்தை அவர் அடைந்திருப்பார்ல, அதன் மூலமாக அதிகமாக நன்மையை சம்பாதிச்சிருப்பார்ல, அதனால அவர் முந்தைய சொர்க்கம் போறாரு என்பதாக நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு விளக்கம் அளித்தார்கள். இனியத்திற்குரியவர்களே, ரமலான அடைகிறதுக்கும் ரமலான அடையாம இருக்கிறதுக்கும் மத்தியில மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. அல்லாஹ் தஆலா அப்படிலாம் இல்லாம ரமலான முழுவதுமாக அடைய வச்சு 30 நோன்புகளையும் இருக்க வச்சு 30 நோன்புகளையும் அல்லாஹ் தஆலா நம்மளை அமல் செய்ய வச்சிருக்கிறான்ல, இதுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்துறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, அல்லாஹ் தஆலா சொல்றான், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்க எனக்கு நன்றி செலுத்துங்க, உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி தரேன். இப்ப நாம் அல்லாஹ்விடத்துல நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ் இந்த ரமலான் என்னை அடைய வச்ச அப்படிங்கிறதுக்காக வேண்டி உனக்கே எல்லா புகழும் என்பதாக நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொன்னா, இன்னும் பல ரமலான்களை அல்லாஹ் தஆலா காண வைப்பான். அதுதான் அதிகப்படுத்துறதுன்னு அர்த்தம். நாம இந்த ரமலானுக்கு நன்றி செலுத்தணும்னா இன்னும் பல ரமலான்களை காணக்கூடிய பாக்கியத்தையும் இன்னும் பல ரமலான்கள் அமல் செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, நன்றி செலுத்துறது எப்படி? முதலாவது உள்ளத்தால் நன்றி செலுத்தணும். அல்லாஹ் தஆலா என்ன நேமத்தை கொடுத்தானோ இது அல்லாஹ்வுடைய நேமத்துன்னு விளங்குறது ஒரு நன்றி. இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் தஆலா அடைய வச்சான், அதுல அமல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு கொடுத்தான். இதை நாம இது அல்லாஹ் தான் நமக்கு கொடுத்தான் அப்படின்னு விளங்குறோமே, இது ஒரு வகையான நன்றியாக இருக்கு. இதெல்லாம் அல்லாஹ் தான் கொடுத்தான். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம நான் இந்த ரமலான் அடைய முடிஞ்சிருக்காது. அல்லாஹ்வுடைய அந்த உதவி இல்லை அப்படின்னு சொன்னா என்னால் அமல் செய்ய முடிஞ்சிருக்காது என்ற உள்ளத்தால விளங்குவது இருக்குது. இது ஒரு வகையான நன்றி. ரெண்டாவது, நாவால் சொல்லக்கூடிய நன்றி. அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. இதுதான் நன்றிகள்ல உச்சகட்டமான ஒரு வார்த்தை. நபி அவர்கள் எல்லா நேரத்திலையும் எந்தெந்த நேமத்துகள் எல்லாம் அடைவோமோ அதற்கு பிறகு நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்த வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு நபி அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனி வஸகானி வஜஅலனி மினல் முஸ்லிமீன். அடுத்து தண்ணி குடிச்சதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கழிவறைக்கு சென்று வந்ததுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா வைக்காம அதை வெளியாக்கிட்டால, அது ஒரு நேமத்து தானே, அதுக்கும் நபி அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை எல்லா நேமத்துகளை அனுபவித்ததற்கு பிறகு நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்த வார்த்தை, சொன்ன வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். எனவே இப்ப நாம அல்லாஹ் கொடுத்த இந்த நேமத்தை, இந்த ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை நினைச்சு பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நாவால சொல்வது இருக்குது. இது ஒரு வகையான நன்றி. மூன்றாவது, உடலால் செய்யக்கூடிய நன்றி. அது என்ன உடலால செய்யக்கூடிய நன்றி அப்படின்னு சொன்னா, ஒரு 2 ரக்காயத்து சலாத்து சுக்ரியா நஃபில் 2 ரக்காயத் தொழுது, யா அல்லாஹ் எனக்கு ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த, இன்னும் பல ரமலான்கள் அடையக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் என்பதாக அல்லாஹ்விடத்துல துஆ செய்வது. எனவே இது போன்ற நேரங்கள்ல அல்லாஹ்விடத்துல நாம இந்த ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்ததுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல நாம நன்றி செலுத்தணும். இரண்டாவது, இந்த 1 மாசம் ரமலான்ல 30 நாள் நோன்பு வச்சிருக்கோம். 30 நாளும் 20 ரக்காயத்து தராவி தொழுதிருப்போம், தஹஜ்ஜத் தொழுதிருப்போம், மேலும் பல வகையான தான தர்மங்கள் செய்திருப்போம், ஜகாத் கொடுத்திருப்போம். இந்த எல்லா அமல்களையுமே அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி துஆ செய்வது. ஏன்னு சொன்னா, அமல்கள் செய்யறது நம்மளுடைய கடமை, ஆனா கபூல் செய்யறதுங்கிறது அல்லாஹ்வுடைய விருப்பம். நம்ம அமல் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான். நம்ம அமல் நன்றாக இருந்துச்சு, சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் கபூல் செய்வான். நம்முடைய அமல்கள்ல குறைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கபூல் செய்யாம விடுறது அல்லாஹ்வுடைய விருப்பம். எனவே நாம இவ்வளோ அமல்கள் செஞ்சுட்டோம், இந்த அமல்கள் எல்லாமே அல்லாஹ்விடத்துல கபூல் ஆக்கப்படணும், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும்.
ஒரு அமல் செய்யறோம் அப்படின்னு சொன்னா அந்த அமல் கபூலாக்கப்படுவதற்கு முக்கிய நிபந்தனை அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். ஒரு அமல் ஒருத்தவர் செய்யறார் அப்படின்னு சொன்னா அது அல்லாஹ் தஆலா அந்த அமல்ல தக்குவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க துவாலாம் செய்ய தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ் தஆலா அதை கபூல் செய்துடும். இது எந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான் அப்படின்னு சொன்னா, ஆதம் நபியுடைய மகன்கள் 2 மகன்கள் சண்டை போடுவாங்க. அப்ப 2 பேர்த்தையும் குர்பானி கொடுக்க சொல்லும் பொழுது ஒருத்தருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படும், இன்னொருத்தருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்ப அல்லாஹ் தஆலா அந்த மனிதர் சொன்ன வார்த்தை எல்லாம் சொல்றான், யாருடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொன்னா தக்குவா யார்கிட்ட இருக்கிறோ, தக்குவாவோட யார் அமல் செய்கிறாரோ அவருடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி குர்பானியுடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கி யனாலு தக்வா மின்கும். நீங்க குர்பானி கொடுக்குறீங்கல்ல, அந்த குர்பானியோட மாமிசமோ அதனுடைய தோள்களோ அல்லாஹ்வுக்கு போய் சேராது. அல்லாஹ் விரும்புறது என்ன அப்படின்னு சொன்னா உங்களிடத்துல தக்குவாவத்தான் விரும்பினா என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறோம். எனவே தக்குவாவோட நாம் அமல் செய்யும் பொழுது நம்முடைய அமல்கள் எல்லாமே கபூலியத்துக்கு சொந்தமானதாக ஆகும். அதே போல நம்முடைய அமல்களை அல்லாஹ்விடத்துல கபூலியத்துக்காக வேண்டி நாம துஆவும் செய்ய வேண்டும். இப்ராஹிம் நபி காபாவை கட்டினாங்க. காபாவை கட்டினதுக்கு பிறகு அவர்கள் செய்த துவாவை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளையின் பேரால நான் இந்த காபாவை கட்டிட்டேன், யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள், யா அல்லாஹ் என்னுடைய இந்த அமலை நீ கபூல் செய் யா அல்லாஹ் என்பதாக இப்ராஹிம் நபி செய்த துவாவை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி, நீங்களும் அமல் செய்து முடித்ததற்கு பிறகு கபூலியத்திற்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். எனவே கடைசி நேரங்களில் இருக்கக்கூடிய நாம கபூலியத்துக்காக வேண்டி இந்த ரமலான்ல வச்ச நோன்புகள், தொழுகைகள், சதக்காகள், தான தர்மங்கள் எல்லாமே கபூலியத்தாக வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல துவா செய்யும். கபூலியத்துங்கிறது ரொம்ப முக்கியம். கபூலியத் இல்லை அப்படின்னு சொன்னா எல்லாமே வேஸ்டா போயிடும். உதாரணத்துக்கு ஷைத்தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஷைத்தான் வணங்காத இடமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வானத்துல எல்லா இடத்துலையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி சஜ்தா செஞ்சுட்டான். இருந்தாலும் அல்லாஹ்விடத்துல அவனுக்கு கபூலியத் இல்லை. அல்லாஹ் அவனை கபூல் செய்யாததின் காரணமாக அவன் விரட்டப்பட்ட ஷைத்தானாக ஆகிட்டான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, சின்ன சின்ன பிள்ளைகள் கூட அவனை பத்தி சொல்லுவாங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். விரட்டப்பட்ட ஷைத்தானே, உன்கிட்ட இருந்து அல்லாஹ்விடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக சின்ன பிள்ளைகள் கூட விரட்டப்பட்ட ஷைத்தானுங்கிற வார்த்தை யூஸ் பண்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஆக்கிட்டான். காரணம் அவனுடைய கபூலியத் இல்லாததின் காரணமாக. எனவே கபூலியத் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. எனவே ஒவ்வொரு அமல்களையும் முடிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்துல கபூலியத்துக்காக வேண்டி யா அல்லாஹ் என்னுடைய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் என்பதாக நாம துஆ செய்யணும். மூன்றாவதாக இஸ்திகாமத் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. இந்த ரமலான் மாசத்துல எத்தனை அமல்கள் நாம செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது நாமளே கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். 5 நேர தொழுகையுமே எவ்வளோ வேலையா இருந்தாலுமே ஜமாத்தோட வந்து தொழுதுருக்கும். 5 நேர தொழுகையுமே ஜமாத்தோட வந்து தொழுதுருக்கும். குறிப்பா ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோட வந்து நாம தொழுதுருப்போம். அதே போல தஹஜ்ஜத்துடைய தொழுகையை நாம தொழுதுருப்போம். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பள்ளியில வந்து துவா செஞ்சிருப்போம். அதிகமாக குர்ஆனை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ரமலான்ல நமக்கு கிடைச்சிச்சு. நாம குர்ஆனை ஓதி இருப்போம். அதே போல நோன்புகள் நோற்றிருப்போம். இன்னும் சதக்காக்கள், தான தர்மங்கள் அதிகமாக நாம ஏழை எளிய மக்களுக்கு அதிகமாக கொடுத்திருப்போம். இத்தனை அமல்கள் செஞ்சோம்ல, இந்த எல்லா அமல்களையும் ரமலானுக்கு பிறகும் நாம தொடரணும். இந்த ரமலானோட நாம நிறுத்திடக்கூடாது. ரமலானுங்கிறது அல்லாஹ் தஆலா ஒரு பயிற்சிக்காக வேண்டி நமக்கு கொடுத்திருக்கான். நாம நினைச்சிருப்போம், என்ன நினைச்சிருப்போம், வேலை பழுவா இருக்கு, அதனால ஜமாத்தோடலாம் தொழுக முடியாது, கிடைக்கிற நேரத்துல தொழுகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அப்படிலாம் இல்லை, நீ நினைக்கிறதுலாம் சும்மாதான். இந்த ரமலான் மாசம் வரும், அப்ப நீ எப்படி தொழுகிறது பாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ரமலான்ல காமிச்சிரும்.
இப்போ எந்த மனிதர் சொல்லியிருப்பாரோ வேலை பழுவின் காரணமாக ஜமாத்துலாம் தொழுக முடியாது, நேரம் கிடைக்கிற நேரத்தில் தொழுதுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா ரமலான் மாசத்துல கண்டிப்பா ஜமாத்தோட வந்து தொழுதிருப்பார். இப்ப அல்லாஹ் தஆலா இது போன்ற ஒரு பயிற்சியை கொடுக்குறான். உன்னால முடியும்பா, நீ ஏன் தவறாக நினைச்சிருக்க, உன்னால ஃபஜ்ர் தொழுகிறதுக்கு முடியும், உன்னால எவ்வளோ வேலை பழுவாக இருந்தாலும் ஜமாத்தோட போய் தொழுகிறதுக்கு முடியும், தான தர்மங்கள் ஏழைகளுக்கு கொடுக்க முடியும், இது மாதிரி நல்ல அமல்கள்லாம் உன்னால செய்ய முடியும் அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா நமக்கே உணர்த்துவதற்காக வேண்டி இந்த ரமலானை கொடுத்துருக்கான். எனவே ரமலான்ல நம்ம அமல் நல்லா செஞ்சுட்டோம், இந்த ரமலானோட நம்ம அமல்களை விட்டுட்டு நாம் ஒதுங்கிடக்கூடாது. மற்ற நாட்கள்லையும் இஸ்திகாமத்தாக இருந்து நாம அமல் செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அஹப்புல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹா வஇன்கல்ல. நீங்க செய்யக்கூடிய அமல்கள்லேயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச அமல் என்ன அப்படின்னு சொன்னா தொடர்ந்து செய்யறது தான். குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து நீங்க செய்யணும் என்பதாக, இதுதான் அல்லாஹ்வுக்கு பிடித்தது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒரு மாசம் திடீர்னு ரொம்ப அதிகமாக தொழுகிறோம், ரொம்ப இபாதத்து தாரியாக இருக்கிறோம், அடுத்த மாசம் அப்படியே ஒண்ணுமே இல்லாம போயிடுறது இருக்குது, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. திடீர்னு ஒரு நாள் 10 ரக்காயத்து 12 ரக்காயத்து தொழுகிறோம், திடீர்னு அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எந்த அமலுமே செய்யலை அப்படின்னு சொன்னா இது அல்லாஹ் தஆலா விரும்புறதில்லை. நீ எப்போதுமே என்னை ஒரு நேரத்தில் நினைக்கிறியா, அந்த நேரம் தினமும் நீ நினைக்கணும். தஹஜ்ஜத் நீ தொழுகிறியா, தினமும் தொழுதுட்டு வா. 2 ரக்காயத்தா இருந்தாலும் தினமும் தொழுதுட்டு வா. அதே போல ஜமாத்தா தொழுகிறியா, டெய்லி அதை கடைபிடி என்பதாக அல்லாஹ் தஆலாக்கு பிடிச்சமான அமல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமலானை வச்சு மனிதர்களை 3 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று, ரமலானுக்கு முன்னாடியும் வணங்கிக்கிட்டே இருப்பார், எப்போதுமே தொழுகையாளியா இருப்பார், அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய எல்லா வணக்கங்களையும் செஞ்சிருப்பார். ரமலான்லையும் அதே போன்ற எல்லா வணக்கங்களையும் செஞ்சிருப்பார். ரமலானுக்கு பிறகும் எல்லா வணக்கங்களையும் செய்வார். இவர் ஒரு வகையான மனிதர். 2வது வகையான மனிதர், ரமலானுக்கு முன்னாடி எந்த ஒரு அமலுமே செஞ்சிருக்க மாட்டார், தொழுகைக்கு வந்திருக்க மாட்டார், மற்ற எந்த அமல்களுமே செய்யாம இருப்பார். ரமலானுடைய காலத்துல அமல்கள் அதிகமாக செய்வார், தொழுகைக்கு வருவார், துவா ஈடுபடுவார், குர்ஆன் எடுத்து ஓதுவார், அல்லாஹ்வுடைய தொடர்பு ரொம்ப இருக்கும். ரமலானுக்கு பின்னாடி பார்த்தா அது எல்லாமே போயிடும். ரமலானுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி எந்த தொழுகையும் இல்லை, எந்த துவாவும் இல்லை, எந்த திலாவத்தும் இல்லாமல் போயிடும். இது 2வது வகையான மனிதர். 3வது வகையான மனிதர் சொல்லுவாங்க, ரமலானுக்கு முன்னாடியும் ஒண்ணுமே இல்லை, அல்லாஹ்வை விட்டு தூரமான மனிதர்கள். ரமலான்லையும் அல்லாஹ்வை விட்டு தூரமான மனிதர்கள், ரமலானுக்கு பிறகும் அல்லாஹ் விட்டு தூரமான மனிதர்கள். இவர்கள் 3வது வகை என்பதாக சொல்லுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, 1வது வகையில நாம் இருக்கணும், 2வது வகையிலையும் 3வது வகையிலையும் நாம் இருந்துடக்கூடாது. ரமலானிகளாக நாம் இருக்கக்கூடாது. சீசன் தொழுகையாளிகள் இல்லை நாம, சீசன் அமல் செய்யக்கூடியவர்கள் இல்லை நாம எப்போதுமே அல்லாஹ் அமல் செய்ய வேண்டும். அதே போல ரமலானுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே ரமலானுக்கு பின்னாடி நாம் இருந்துடக்கூடாது. ரமலானுக்கு முன்னாடி எவ்வளவு அமல்கள் செஞ்சோமோ அதை விட ரமலானுக்கு பின்னாடி இன்னும் நாம் அதிகப்படுத்தணும். ஆக குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு ஒரு அமலையாச்சும் எக்ஸ்ட்ரா அதிகப்படுத்தணும். உதாரணமா சொன்னோம் அப்படின்னு சொன்னா, ரமலானுக்கு முன்னாடி 5 வக்து நாம தொழுதுருப்போம். ஆனா ரமலான்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எக்ஸ்ட்ரா தஹஜ்ஜத்தும் தொழுதுருப்போம். அந்த நேரத்துல நாம் எந்திரிச்சு ரமலானுக்கு பின்னாடி அந்த ஒரு அமலையாச்சும் நாம் எக்ஸ்ட்ரா ஆக்கிருக்கோம். பல அமல்கள் ரமலான்ல செஞ்சிருப்போம், தான தர்மங்கள் அதிகமாக கொடுத்திருப்போம், அதிகமாக குர்ஆன் ஓதிருப்போம், அதிகமாக துவா செஞ்சிருப்போம். ரமலானுக்கு பிறகு என்ன அமல்கள் அதிகமாக செஞ்சோமோ ஆக குறைஞ்சது ஒரு அமலையாச்சு ரமலானுக்கு பிறகு நாம் எடுத்துட்டு கொண்டுட்டு போகணும். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே 1வது வகை மனிதர்களாக நாம் ஆக வேண்டும். என்ன அமல்களை செஞ்சோமோ அதை இஸ்திகாமத்தாக நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக நாம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா ரமலானை நம்மள்கிட்ட கொடுக்கிறதின் மூலமாக விரும்புகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போல ரமலானுடைய கடைசி இரவு, பெருநாள் இரவு இருக்குது, இது முக்கியமான ஒரு இரவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, மன் காம லைலத்தைல் ஈதி முஸ்தஹிபுன் முஹ்தசிபுன் லில்லாஹி லம் யமுத் கல்புஹு யௌம தமூத்தில் குலூப்.
எந்த மனிதர் ஈதுடைய 2 நாட்களினுடைய இரவுகளிலேயும், அதாவது ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா 2 பெருநாளுடைய இரவுகளிலையும் முந்தைய இரவுல யார் அமல் செய்வாரோ, விழித்திருந்து அமல் செய்வாரோ, எந்த நாளில் எல்லா கல்புகளுமே மௌத்தாகிவிடுமோ அந்த நாளில் இவருடைய கல்புகள் மௌத்தாகாது. அதாவது எந்த நாள் அப்படின்னு சொன்னா மஹ்ஷருடைய அந்த நாள்ல எல்லா கல்வியுமே மௌத்தாயிரும். மௌத்தாயிரம் என்ன அப்படின்னு சொன்னா பதப்படுத்திக்கிட்டு இருக்கும், என்ன ஆக போகுதுன்னு தெரியலேன்னு சொல்லி ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கும். ஆனா யாரு இந்த ஈதுடைய இரவுகள் அமல் செய்வாரோ அவருடைய உள்ளம் பயப்படாமல் இருக்கும், தெளிவாக இருக்கும் என்பதாக சொன்னான். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய இரவுல முடிந்த அளவு நம்மளால அமல் செஞ்சு இந்த இரவை நாம கழிக்கணும். அதே போல நாளை காலையிலையும் முடிஞ்ச அளவு 30 நாளும் நாம தஹஜ்ஜத் தொழுதிருப்போம். அதே போல நாளைக்கு காலையில் தஹஜ்ஜத்தை நாளையிலேருந்து ஆரம்பிச்சு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தஹஜ்ஜத்துடைய பழக்கத்தை நாம நம்முடைய வாழ்க்கையில நாம கொண்டு வரணும். தஹஜ்ஜத் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுடைய முன்னோர்களில் நல்லோர்களின் பழக்கம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. மேலும் தஹஜ்ஜத் நேரத்தில் அல்லாஹ் தஆலா வானத்தில் இறங்கி வரான், உங்களிடத்துல எதை வேணா நீங்க கேளுங்க நான் கொடுக்குறேன், மகஃபிரத் வேணுமா, பாவ மன்னிப்பு வேணுமா நான் கொடுக்குறேன், ரிஸ்க் வேணுமா நான் கொடுக்குறேன், சோதனைகளா இருக்கிறீங்களா அதை நான் வெளியாக்கி தரேன் என்பதாக அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு தஹஜ்ஜத்திலையும் கேட்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே நாளை காலையில முடிஞ்ச அளவு தஹஜ்ஜத் நாளையிலேருந்து ஆரம்பிச்சு நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக தஹஜ்ஜத்தை நாம தொடரணும். அதே போல ரமலானுடைய காலகட்டங்கள்ல நோன்பு வைப்பது அல்லாஹ் தஆலா ஃபர்லாக ஆக்கி இருக்கிறான். ஒரு சிலருக்கு அல்லாஹ் தஆலா ருக்ஸத் கொடுத்திருக்கான். யாராச்சும் நோயாளியாக ஆயிருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நோன்பு விடுறதுக்கு அனுமதி இருக்குது. யாராச்சும் பிரயாணம் தூரமாக போறதா இருந்தா நோன்பு விடுறதுக்கு அனுமதி இருக்குது. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உஹர். யார் அது மாதிரி ருக்ஸத்தின் காரணமாக, அதாவது நோயின் காரணமாக, பிரயாணத்தின் காரணமாக நோன்பு விட்டாங்களோ ரமலானுக்கு பிறகு கலா செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே இந்த ரமலானுடைய காலத்துல ஏதாவது நோன்பு நமக்கு விடுபட்டுச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு கால் வேணுக்குன்னே நாம நோன்பை விட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாலுமே பின்னாடி நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா கலா செய்யணும். வேணுக்குன்னே விடக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் ரமலான் நோன்பை நாம் விடக்கூடாது. வெயில் அதிகமா இருக்கு அதனால விட்டேன், வேலைகளை குறைச்சிக்கணுமே தவிர ரமலான் நோன்பை விடக்கூடாது. அப்படி ஒருத்தர் வேணுக்குன்னே விட்டுட்டாரு, வெயில் அதிகமா இருக்கு, வேற காரணங்களை சொல்லி விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னா அப்படியே நாம விட்டுறக்கூடாது. ரமலானுக்கு பிறகு எத்தனை நோன்புகளை நாம விட்டோமோ, ரமலான்ல நாம வைக்காம விட்டோமோ அதை நாம கலா செய்யணும். அடுத்த உள்ள நாட்கள்ல நாம அந்த நோன்புகளை கலா செய்யணும். ரெண்டாவது, ரமலானுடைய காலத்துல நோன்பே வைக்க முடியாத அளவுக்கு வயோதிகர்கள் இருப்பாங்க. அவர்கள் ரமலானுக்கு பின்னாலும் அவர்களால வைக்க முடியாது, கலா செய்ய முடியாது. அந்த அளவிற்கு நோயால பாதிக்கப்பட்டவங்க, ரொம்ப முதுமையானவர்கள் இருப்பாங்க. அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அவர்கள் அதற்கான நஷ்ட ஈடு கொடுக்கணும், அதாவது ஃபிதியா கொடுக்கணும். ஒரு நாள் நோன்பு விடுறதுக்கு ஒரு சதகத்துல் ஃபித்ர் அளவுக்கு பணத்தை கொடுக்கணும் அல்லது உணவை கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 100 ரூபா ஒரு நோன்புக்கு கணக்கு பண்ணி 30 நோன்புக்கு 3000 ரூபாய ஏழை மக்களுக்கு அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் மேல அல்லாஹ் தஆலா வாஜிபாக்கி இருக்க அந்த நோன்பை அவர்கள் விட்டதற்கான குற்றத்தை அல்லாஹ் தஆலா பிடிக்க மாட்டான். காரணம் என்ன அப்படி சொன்னா அவங்களால முடியாது, ரொம்ப வயசாயிருச்சு, ரொம்ப நோயின் காரணமாக இனிமேல் கலாவே செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு உள்ளவங்க இது போன்ற குற்ற பரிகாரமும் செய்து கொள்ள வேண்டும். அதே போல ரமலானுக்கு பிறகு ஷவ்வாலுடைய மாசத்துல ஒரு 6 நோன்பு வைக்கிறது இருக்குது, முஸ்தஹப்பான ஒரு அமலாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் சாம ரமலான சும்ம அத்பாஹு சித்தன் மின் ஷவ்வாலி கான கசியாமி தஹ்ரி. எந்த மனிதர் ரமலான் மாசத்துல நோன்பு வச்சுட்டு அதுக்கு பிறகு ஷவ்வால் மாசத்துல 6 நோன்புகள் வைப்பாரோ அவர் வருடம் முழுவதும் நோன்பு வைத்ததற்கு சமமாகும். அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா நன்மையை கொடுப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க.
ஷவ்வால்ல 6 நோன்பு வைக்கிறதுங்கிறது பெருநாளுக்கு அடுத்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த மாசத்துக்குள்ள எப்ப வேணா வச்சுக்கலாம். அந்த ஷவ்வால் மாசத்துல பெருநாள்ல நோன்பு வைக்கிறது ஹராமு. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து 6 நாட்கள் எப்ப நமக்கு முடியுமோ அந்த மாசத்துக்குள்ள அப்ப நாம விட்டு விட்டு வைக்கலாம், அல்லது தொடர்படியாகவும் 6 நோன்பு வைத்துக் கொள்ளலாம். அப்படி வைக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு வருடம் முழுவதும் நோன்பு வைத்த நன்மை அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்பதாக. எனவே ஷவ்வாலுடைய மாசத்திலையும் முடிந்த அளவு 6 நோன்புகள் வைப்பதற்கு நாம முயற்சி செய்யணும். அதே போல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சதகத்துல் ஃபித்ர் நாம கரெக்டாக கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எதுக்காக வேண்டி சதகத்துல் ஃபித்ர் அப்படின்னு சொன்னா 2 விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒன்னு என்ன அப்படின்னு சொன்னா, துஹரத்துல் லிஸாயிம் அனில் லகுவி வல் ரஃபஸி. இந்த ரமலானுடைய காலத்துல நோன்பு வச்சுக்கிட்டு ஏதாவது பாவமான காரியங்கள்ல ஈடுபட்டிருப்போம், தவறான பேச்சுக்களை பேசியிருப்போம். எனவே அதை அல்லாஹு தாலா நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி, அதை மன்னிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹு தாலா இந்த சதகத்துல் ஃபித்ரை வச்சிருக்கான் என்பதாக நபி அவர்கள் ஒரு காரணம் சொன்னாங்க. 2வது காரணம் சொன்னாங்க, தொழுமத்துல் மசாகீன், ஏழை எளிய மக்களுக்கு அது உணவாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி சதகத்துல் ஃபித்ர் அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கிறார் என்பதாக நபி அவர்கள் சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஈதுல் ஃபித்ர் நாம எந்த அளவுக்கு சந்தோஷமாக எந்த ஒரு பசியுமே இல்லாம கொண்டாடுவோமோ, அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் பசி இல்லாம கொண்டாட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இப்படி சதகத்துல் ஃபித்ரை வச்சிருக்கான். எனவே அந்த சதகத்துல் ஃபித்ரை எப்போ வரையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஈதுக்கு முன்னாடி வரையும் கொடுக்கணும். அதாவது தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரையும் கண்டிப்பாக அந்த சதகத்துல் ஃபித்ரை நாம ஏழை எளியவர்களுக்கு கொண்டு போய் கொடுத்துடணும். அப்படி கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா ஈதுக்கு பின்னாடி கொடுத்துடணும். ஆனா அப்படி கொடுத்தாலுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அது சாதா சதக்காவாகத்தான் ஆகும். சதகத்துல் ஃபித்ருக்குன்னு ஒரு நன்மை அல்லாஹ் தஆலா வச்சிருப்பான்ல, அந்த நன்மை அவருக்கு கிடைக்காது. வருடம் முழுவதும் சாதாவாக ஒரு சதக்கா செய்வாங்கல்ல, அந்த நன்மை தான் கிடைக்கும் என்பதாக சொன்னான். ஆக மொத்தத்துல முன்னாடி கொடுத்துடணும். கொடுக்கல அப்படிங்கிறதுக்காண்டி விட்டுடலாமா அப்படின்னு அப்படி இல்லை, அதுக்கு பின்னாடியாச்சு கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுக்காத வரையும் அவர் மேல வாஜிபாகத்தான் இருந்து கொண்டே இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, யாரு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, யாருக்கெல்லாம் ஜகாத்துடைய நிசாப் இருக்கோ, ஜகாத்து கொடுக்கக்கூடிய தகுதி இருக்கோ அவங்க கொடுக்கணும். ஜகாத்துடைய நிசாப்னா என்ன அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 612 கிராம் வெள்ளி அளவுக்கு காசு இருக்கு ஒருத்தவர்கிட்ட அப்படின்னு சொன்னா அவருக்கு ஜகாத் வாஜிபாக ஆகிரும். 612 கிராம் அப்படிங்கிறது 1.25 லட்சம். 1.25 லட்சம் இன்றைய நிலவரப்படி இருக்குது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த பெருநாளுடைய அன்னைக்கு காலையில எந்த மனிதர்கிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அல்லாம எக்ஸ்ட்ரா யார்கிட்ட 1.25 லட்சம் அளவுக்கு பொருள் இருக்குதோ, பணம் இருக்குதோ, அவர் கண்டிப்பாக சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். அந்த 1.25 லட்சம் எப்படி கணக்கிடணும் அப்படின்னு சொன்னா, நம்ம இடத்துல ஒரு வீடு நாம தங்குறதுக்கு வச்சிருக்கோம், இன்னொரு வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய மதிப்பு 1.25 லட்சத்தை விட அதிகமா இருந்துச்சுன்னா அவரும் சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். ஆனா ஜகாத்துக்கு அவர் கொடுக்க தேவையில்லை. ஜகாத்துடைய நேரத்துல அந்த வீடெல்லாம் கணக்காக, அசையாத சொத்துகள் கணக்காக ஆகாது. ஆனா விற்கணுங்கிற நோக்கில் வாங்கினார் அப்படின்னு சொன்னா அது வியாபார பொருட்களை லிஸ்ட்ல வந்துடும். அதே மாதிரி பல இடங்கள் அவர் வச்சிருக்காரு, அங்கங்க நிலம் வாங்கி போட்டிருக்காரு. இப்ப பெருநாள் அன்னைக்கு பார்த்தா அப்படின்னு சொன்னா அவருடைய நிலங்கள் எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா அப்படின்னு சொன்னா 1.25 லட்சத்தை விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவரும் சதகத்துல் ஃபித்ர் அவர் கொடுத்தாராம். அல்லது நம்முடைய வீட்டிலேயே ஒரு 2 பைக் வச்சிருக்கிறாரு, 3 பைக் வச்சிருக்கிறாரு, ஒரு பைக்கு தான் ஓட்டுவார். அல்லது ஃபோன் வச்சிருக்கிறாரு, ஒரு ஃபோன் தான் யூஸ் பண்ணுவார், 2 ஃபோன் 3 ஃபோன் வச்சிருக்காரு. அது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த 1.25 லட்சம் அளவு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவரும் சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். எனவே சதகத்துல் ஃபித்ர் என்பது ஒரு நபருக்கு ஆக குறைஞ்சது 90 ரூபா. ஆக குறைஞ்சதுங்கிறது 90 ரூபா. இது எதை வச்சு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, கோதுமையுடைய அந்த அளவு வச்சு சொல்லப்படுது. கோதுமை இன்னைக்கு 1 கிலோ 600 கிராம்ங்கிறது ஒரு 90 ரூபா ரேட்டு வருது. நபி அவர்களுடைய காலத்துல 4 விஷயங்கள் சொல்லப்படுது. பேரிச்சம்பழம், திராட்சை பழம், பார்லி அப்படின்னு சொல்லி ஒரு அரிசி, அதுக்கப்புறமேட்டு கோதுமை. இந்த 4 வச்சு நபி அவர்கள் சொன்னாங்க, கோதுமையை 1/2 கிலோ கொடுங்க, அதாவது அரசா கொடுங்க என்பதாக சொன்னாங்க.
அரசா அப்படிங்கிறது 1 கிலோ 600 கிராம். மொத்த 3த்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது 3 கிலோ 200 கிராம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த விஷயங்கள் 3 கிலோ 200 கிராம் எந்த அளவுக்கு ரேட்டோ அந்த அளவுக்கு ரேட்டு அந்த நேரத்துல கோதுமையுடைய 1.5 கிலோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. கோதுமையுடைய விலை அந்த காலத்தில் அதிகமாக இருந்துச்சு. பேரிச்சம்பழம் திராட்சை பழத்துடைய அந்த விலை வந்து கம்மியாக இருந்துச்சு. அப்போ நபி அவர்கள் அதனால அப்படி சொன்னாங்க. இருந்தாலும் இப்பயும் 90 ரூபா கொடுக்கறது கூடிரும். ஒரு வசதியானவர் இருக்கிறாரு, ஒரு நபருக்கு 90 ரூபா கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா கூடிடும். என்றாலும் அவருக்கு ஏற்றமானது என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் கொடுத்ததுல இருந்து அதிகமாக கொடுக்கும். 90ங்கிறது ஆக குறைஞ்சது, அதுக்கு கீழே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி. இப்போ ஒருத்தர் நினைக்கிறார், நான் ஒரு ஆளுக்கு 200 ரூபா கொடுக்கலாமான்னா தாராளமாக கொடுக்கலாம். என் வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, எங்க வீட்டு 4 பேர் சேர்த்து நான் 800 ரூபா கொடுக்கலாமா? கொடுக்கலாம். எங்க வீட்டு 4 பேர் சேர்ந்து ஒரு 1500 ரூபா கொடுக்கலாமா? கொடுக்கலாம். எங்க வீட்டில் 4 பேருக்கு நான் 4000 கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சார், தாராளமாக கொடுக்கலாம். ஆக குறைஞ்ச அமௌண்ட் சொல்லப்படுது 90 ரூபாய் என்பதாக சொல்லப்படுது. யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் ஏழைகளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் இந்த சதக்கத்துல் ஃபித்ரை முன்னாடியே கொடுத்துறது. ஒரு நாளைக்கு முன்னாடியும் கொடுக்கலாம், 2 நாளைக்கு முன்னாடியும் கொடுக்கலாம். இந்த ரமலான் முழுவதுமே நாம கொடுக்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போல பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது. ஏழ்மையா இருக்கிறாரு, கஷ்டப்படுறாரு அப்படின்னா கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது, நம்முடைய பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடாது. சகோதர சகோதரிகள் ஏழ்மையா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். எனவே சதக்கத்துல் ஃபித்ருங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாஜிபான ஒன்றாக சொல்லியிருக்காங்க, கட்டாயமாக கொடுத்துருங்க என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. எனவே அது விஷயத்துல கவனமாக நாம இந்த சதக்கத்துல் ஃபித்ரை கொடுக்கணும்.